எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் த ஓப்பனிங் பேலன்ஸ் இன் டேலி ப்ரைம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டேலியில் ஹவு டு கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ். அதுக்கு முன்னாடி ஹவு டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலிங் டேலி அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பார்க்கலாம். ஹவு டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலிங் டேலி அப்படின்னா, கூகுளில் போங்க. கூகுளில் போய்ட்டு நீங்கள் டேலி சொல்யூஷன்ஸ் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி டேலி சொல்யூஷன்ஸ் டவுன்லோடை போய் டைப் பண்ணி டவுன்லோடு நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று டேலி ப்ரைம், இன்னொன்று டேலி ப்ரைம் எடிட் லாக். டேலி ப்ரைமுக்கும் டேலி ப்ரைம் எடிட் லாக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இது நார்மல் டேலி, இது எடிட் லாக் அப்படிங்கிறது எடிட்டர் வியூ. அதாவது ஒரு அட்மின் வந்து பார்க்க முடியும் ஒரு லெட்ஜர் எப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு டேலியில் ஒரு 10 வாட்டி ஒரு லெட்ஜர் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்பப்போலாம் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, என்ன மாடிஃபிகேஷன் எப்போ பண்ணினாங்க, யார் பண்ணினா, எவ்வளோ அதனால் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது, என்ன பண்ணியிருக்காங்க, பண்ணதுக்கப்புறம் என்ன, எல்லாமே தெரியும். தட் இஸ் கால்டு எடிட் லாக். இதை ரெண்டில் எதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா எடிட் லாக் யூஸ் பண்ணுங்கள். தட் இஸ் குட். எம்சிஏ ஆக்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற எல்லா கம்பெனியும் இந்த மாதிரி டேலி 7.0 தான் பண்ணணும். இதில் போய்ட்டு இந்த மாதிரி டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணால் உங்களுக்கு இஎக்ஸி ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் நியூ அப்படின்னு கொடுத்து அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அதை வந்து என்ன பண்ணிக்கணும், நீங்கள் இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை வந்து இப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி எஸ் கொடுங்க. இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து இன்ஸ்டலேஷனுக்கு வரும். டபுள் கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டலேஷன் பண்ணிங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அப்படின்னு இங்கே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா? அடுத்தது நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் காட்டும். என்ன காட்டும் அப்படின்னா, கண்டினியூ எஜுகேஷன் மோடு, யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் த நெட்வொர்க்கு, ரீஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ், ஆக்டிவேட் லைசன்ஸ், நியூ லைசன்ஸ். இந்த 4ல் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ எஜுகேஷன் மோடை சூஸ் பண்ணுங்கள். இது கிடையாது உங்களுக்கு, பாக்கி 3 உங்களுக்கு கிடையாது. அதுக்கு டீட்டெயில் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன், சொல்லிட்டேன். அந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி ஓப்பன் ஆச்சுன்னா அதை நீங்கள் ஷட் பண்ணணும். ஷட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா, ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலிலேருந்து ஆல்ட்-K ஆல்ட்-H அது போட்டு செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன் வரணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேலி வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் வந்து இங்கே இன்ஸ்டலேஷன் கொடுக்குறேன். வேறு இடத்துல நான் கொடுப்போமா? சரி சொல்லிட்டு எடிட் லாக்கு. ஸோ இப்போ டேலி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆன உடனே என்ன பண்ணுறேன், இப்போ டேலி வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து எடிட் லாக்கு. இதை நான் வந்து இந்த மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை மாதிரி டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். எனக்கு ஆல்ரெடி ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குது, அதனால் இந்த மாதிரி நம்பர் காட்டுது. இந்த மாதிரி உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டும். அதில் இது 2 உங்களுக்கு வராது, ஏன்னா எனக்கு ஒரிஜினல் நம்பர் இருக்குது, அதனால் இது இப்படி வருது. உங்களுக்கு வந்து கண்டினியூ எஜுகேஷன் மோடு, யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் த நெட்வொர்க்கு, ஆக்டிவேட் நியூ லைசன்ஸு, ரீஆக்டிவேட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் இந்த மாதிரி காட்டும். எனக்கு லைசன்ஸ் இருக்கிறதுனால ஒன்று அப்டேட் பண்ணிக்கோ இல்லை சரண்டர் பண்ணிக்கோ அப்படின்னு காட்டும். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும், கண்டினியூ எஜுகேஷன் மோடை செலக்ட் பண்ணணும். கண்டினியூ எஜுகேஷன் மோடை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன் வரும். இந்த மாதிரி என்ன வரும், செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன் வரும். இந்த மாதிரி செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன் வரல சார், இந்த மாதிரி வருது. அதாவது இந்த மாதிரி ஒரு கம்பெனி எனக்கு ஓப்பனில் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனி ஓப்பனில் இருக்குது அப்படின்னா நகை வேணும்னா நகை கடைக்கு போகணும். அந்த மாதிரி இந்த கம்பெனி ஓப்பனில் இருந்ததுன்னா அதை ஷட் பண்ணுறதுக்கு ஆல்ட்-K ஒரு கோடு போட்டால் ஆல்ட்-K ப்ரெஸ் பண்ணி ஹச் அப்படின்னு சொல்லி கம்பெனியை செலக்ட் பண்ணி ஷட் பண்ணிக்கும். ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணணும். முதல்ல இந்த மாதிரி கம்பெனி டேலி ஓப்பன் பண்ணி செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீனுக்கு வந்துங்க. செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டேலியில் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், திஸ் பிசியில் போய்ட்டு உங்களுக்கு ட்ரைவ் காட்டும், சி ட்ரைவ், டி ட்ரைவ், இ ட்ரைவ் அப்படின்னு 2-3 ட்ரைவ் காட்டும். அந்த ட்ரைவை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்குன்னு அதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கும். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl-Shift-N. ஓகேவா?
ஃபோல்டர் காப்பி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன? கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு என். இந்த மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு என் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டர் காப்பி ஆகும். அதில் வந்து பேட்ச் நம்பர் உங்களோடது 123 போட்டு இந்த மாதிரி 123rd பேட்ச் அப்படின்னு போட்டு உங்கள் பேரை போட்டுக்கணும். 123rd பேட்ச்சு ஸ்ரீனி அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 123rd பேட்ச்சு ஸ்ரீனி அப்படிங்கிறதுல நம்ம டேட்டா வந்து ஒர்க் ஆகும். அதில் வந்து சேவ் பண்ணும். 123rd பேட்ச்சு ஸ்ரீனி இதில் தான் நம்ம டேட்டா வந்து வைக்க போகிறோம். ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கம்பெனி க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன் அதில் வந்து க்ரியேட் கம்பெனி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அப்பேரை யூஸ் பண்ணி க்ரியேட் கம்பெனி அந்த ஆப்ஷனுக்கு வாங்க. அந்த ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னா இந்த கம்பெனி டேட்டா பாத் அப்படின்னு ஒன்று இருக்குது. கம்பெனி டேட்டா பார்த்தோன்னா டேட்டாவை எங்கே வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு மேலே ஒரு அப்பேரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே அந்த பாத்துக்கு வந்துடுவீங்க. அந்த பாத்துக்கு வந்துட்டு இந்த ரைட்டில் பாருங்கள். அந்த பாத்துக்கு வந்துட்டு செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் அப்படின்னு இருக்கும். செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் அப்படின்னா நீ ஏதோ பெரிய வேர்டெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். ஒன்றும் இல்லை, காமனாக உங்களுக்கு லேமன் புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பீரோ இருக்குது. அந்த பீரோவில் உங்கள் துணிமணி இருக்குது. பீரோவை ஓப்பன் பண்ணால் 4-5 ரேக் இருக்கும். அதில் உங்கள் ரேக்கு எது? அந்த ரேக்கில் உங்கள் துணி வச்சுருப்பீங்க. அந்த துணியை எடுக்கிறீங்க அல்லது துணியை மடித்து உங்கள் ரேக்கில் வைக்கிறீங்க. அவ்வளோதான். அதுதான் கம்ப்யூட்டரில் இது வந்து பார்த்திங்கன்னா பீரோ. வீட்டில் பீரோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டிஸ்பிசியில் ட்ரைவ் இருக்குது. சி ட்ரைவ், டி ட்ரைவ்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஹார்ட் டிஸ்கில் சின்னு ஒரு ரேக்கு, ஈன்னு ஒரு ரேக்கு, டின்னு ஒரு ரேக்கு. இப்போ நம்ம எங்கே வச்சுருக்கோம்? டிங்கிற ரேக்கில் தான் நம்ம 123rd பேட்சில் நம்ம டேட்டா வைக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? பீரோவை திறக்கிற மாதிரி செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் போட்டிங்கன்னா என்னென்ன ட்ரைவு என்னென்ன ஃபோல்டர் ஓப்பனில் இருக்கோ அதெல்லாம் காட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னு ஒரு ட்ரைவு, ஈன்னு ஒரு ட்ரைவு. அது இல்லாமல் டிஃபால்ட்டாக 3 ஃபோல்டர் இருக்குது. இங்கே பாருங்கள். இங்கே ட்ரைவ்னால் இப்படி காட்டும், ஃபோல்டர்னால் இங்கே ஃபோல்டர்னு காட்டும். நீங்கள் வந்து ஃபோல்டரில் வைக்கணுமா ட்ரைவில் வைக்கணுமா பார்த்துக்கோ. இப்போ வந்து ட்ரைவில் இருக்கிற ஃபோல்டரில் வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஈயை ஓப்பன் பண்ணுங்கள். ஈயை ஓப்பன் பண்ணிங்கன்னா இத்தனை ஃபோல்டர் இருக்குது. அதில் எந்த ஃபோல்டரில் வைக்கணும் அப்படிங்கிறது காட்டும். மேலே இருக்கிறது ட்ரைவு, கீழே வந்து ஃபோல்டர் அது காட்டும் சர்வரில் ஃபோல்டர். ஸோ இப்போ வந்து 123rd பேட்ச்சு ஸ்ரீனி அப்படிங்கிற ஃபோல்டரில் வைக்கணும். அப்போ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் அதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் இருக்குது. அது இருந்துட்டு போட்டோம். அது அட்டண்டன்ஸ்க்கான வச்சுருக்கேன். 123rd பேட்ச் அதை இன்னொரு வாட்டி டைப் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, அதில் இ ட்ரைவு, என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 123rd பேட்ச் ஸ்ரீனி. 2 வாட்டி என்ட்ரு கொடுக்கணும். 2 வாட்டி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி டேட்டா பார்த்து செலக்ட் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணணும்? இப்போ திக்ஷா பேக்கேஜிங் அப்படின்னு ஒரு கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த திக்ஷா பேக்கேஜிங்கில் எல்லாமே பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாடல் ஒன்று கொடுத்துருக்கேன். திக்ஷா பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நேம் வந்து டைப் பண்ணிக்கோ. திக்ஷா பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டு ஃபினான்ஷியல் இயர் எப்போதுமே சரி ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்ட் ஆகணும். இது எந்த வருஷத்தோட டேட்டாவோ அந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் இயரை மேலே நீங்கள் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2026-27. அப்போ கம்பெனி நேமில் மேலே ஃபினான்ஷியல் இயர் பேருக்கு பின்னாடி ஃபினான்ஷியல் இயர் போட்டுக்கணும். ஆனால் மெயிலிங் நேமில் என்ன பண்ணக்கூடாது? அந்த ஃபினான்ஷியல் இயரை போடக்கூடாது, எடுத்துடணும். அது எப்படி எடுக்கணும்னா எண்டு பட்டன், அதாவது கால்குலேட்டர் பேனல், கீபேடில் கால்குலேட்டர் பேனலுக்கும் டைப்பிங் பேனலுக்கும் நடுப்புற இருக்கும் ஆரோ கீக்கு மேலே எண்டு பட்டன். அதை எண்டு பட்டன் போய்ட்டு பேக் ஸ்பேஸ் அழுத்தினீங்க அப்படின்னா வந்துடும். அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேலியில் அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணணும். அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 லைனில் டைப் பண்ணுறோம். 10/2 வீட்டு அட்ரஸ், என்னுடைய வீட்டு அட்ரஸ் நான் போட்டுக்கிறேன். பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணணும். சேட்பட்டு, சென்னை 6,31,000. இந்த மாதிரி 3 லைனில் டைப் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைடில் லிஸ்ட்டு காட்டும். அதில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பின்கோடு வந்து இன்னொரு முறை போடணும். இந்த ஸ்டேட்டும் இந்த பின்கோடும் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரி செலக்ட் ஆகிடும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் போடுற அட்ரஸ் நாங்கள் 7 திக்ஷா பேக்கேஜிங் பேர் தப்பாக போட்டோம். இங்கே கொடுக்குற அட்ரஸ் வந்து இன்வாய்ஸில் பிரிண்ட் ஆகும், வவுச்சரில் பிரிண்ட் ஆகும். அதனால் பின்கோடோட பிரிண்ட் ஆகணும். அதுக்காக இங்கே பின்கோடு போடுறோம். இங்கே வந்து எதுக்காக கொடுக்குறோம் பின்கோடு அப்படின்னா, இபே பில் ஜென்ரேட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது அதுக்கு புரியும் ரீசன் என்னட்டு. அதே மாதிரி டெலிஃபோன் நம்பர் இருந்ததுன்னா டெலிஃபோன் நம்பர் எஸ்டிடி கோடோட போடணும். இது வந்து 8 டிஜிட் நம்பர் 28631563 ஏதோ ஒரு 8 டிஜிட் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் இருந்தால் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. மெயில் ஐடி உங்களுடைய மெயில் ஐடியை போட்டுங்க. இதெல்லாம் சும்மா நாமளாக க்ரியேட் பண்ணுறது தான். ஓகேவா? நம்ம இதுதான் போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சார் மெயில் ஐடி கேபிட்டல் லெட்டரில் அடிக்கலாமா? தாராளமாக அடிக்கலாம். நம்ம மெயில் ஐடியை ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணி பழக்கமாயிடுச்சு. ஓகேவா? அதனால் நம்ம பண்ணுறோம். கேபிட்டலில் போடனாலும் போடலாம். இங்கே என்ன டேட்டு கொடுத்துறீங்க அந்த டேட்டு ஃபினான்ஷியல் 26-27னா 26னா 1/4/26 to 1/4/26. ஸோ என்ட்ரு கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி கம்பெனி க்ரியேட் பண்ணிவிட்டு உடனே ஃபஸ்ட்டு டைம் என்ன ஆகும், எனேபிள் த ஃபியூச்சர்ஸ் ஆஸ் பர் யுவர் பிஸ்னஸ் நீட் அப்படின்னு வரும். மொதல் டைம் இந்த மாதிரி F11 ஃபியூச்சர் கேட்கும். சார் இதை நான் இப்போ நான் விட்டுட்டேன்னா என்ன சார் பண்ணுறது, எஸ்கேப் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. F11 ப்ரெஸ் பண்ணால் எப்போ வேணால் வரும். இந்த ஸ்க்ரீன் வந்து மாறவே மாறாது. நீங்கள் கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துன்னு பார்த்தாலும் சரி, இல்லை அக்கௌண்டிங் வவுச்சர் வீல போயிட்டு F11 ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் போய்ட்டு ரிப்போர்ட்டு எடுக்கிறீங்க அந்த ரிப்போர்ட்டில் போய் F11 ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலும் சரி, இந்த ஸ்க்ரீன் மாறவே மாறாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீனுக்கு பேர் என்ன அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி. இந்த கேட்வே ஆஃப் டேலி கம்பெனி க்ரியேட் பண்ணதும் வரும். நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணதும் டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்கும். ஒன்று கேஷு, இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 லெட்ஜரும் நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டாம். ஒன்று கேஷு, இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கேஷுங்கிறது லெட்ஜர், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிறது 2 ரோல் ப்ளே பண்ணுது. ஒன்று அது லெட்ஜராகவும் இருக்குது, இன்னொன்று அது ரிப்போர்ட்டாகவும் இருக்குது. ஒன்று அது லெட்ஜர், இன்னொன்று அது ரிப்போர்ட். அதே மாதிரி கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஆல்டர் குரூப், அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 குரூப்ஸ் இருக்குது. இங்கே காட்டுறேன் பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், குரூப்பு, ஆல்ட் ஹச், மல்டி ஆல்டர். இதில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. மொத்தம் டேலியில் டிஃபால்ட்டாக 28 குரூப் இருக்குது. டேலியில் டிஃபால்ட்டாக எத்தனை குரூப் இருக்குது? 28 குரூப் இருக்குது. இந்த 28 குரூப் இருக்குங்கிறது எங்கே சார் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய் பார்த்துக்கலாம். கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு இங்கே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அதில் போனீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக டேலியில் என்னென்ன இருக்குன்னு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இதெல்லாம் மாஸ்டர்ஸு, இதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ டேலியில் டிஃபால்ட்டாக 28 குரூப் இருக்குது. டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்குது. ஸ்டாக் குரூப்போ இன்வென்ட்ரியோ கிடையாது. டிஃபால்ட்டாக 24 வவுச்சர் டைப் இருக்குது. யூனிட்ஸ் எதுவும் கிடையாது. கரன்சி வந்து டிஃபால்ட்டாக 1, அது இந்தியன் ருப்பி. டிரான்சாக்ஷன் எதுவுமே இருக்காது. டிரான்சாக்ஷன் நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன் போடுறங்கிறது வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன? கேட்வே ஆஃப் டேலி. இந்த கேட்வே ஆஃப் டேலி வந்து மொத்தம் 3 பார்ட். இந்த கேட்வே ஆஃப் டேலி வந்து மொத்தம் எத்தனை பார்ட்டு? 3 பார்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பார்ட். இது வந்து மாஸ்டர் பார்ட். மாஸ்டர் பார்ட் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு லெட்ஜரோ இன்வென்ட்ரியோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு க்ரியேட்டில் குரூப் க்ரியேட் பண்ணணுமா பண்ணிக்கலாம், லெட்ஜர் க்ரியேட் பண்ணணுமா பண்ணிக்கலாம். குரூப் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் பர்பஸ், அதில் என்ட்ரி பண்ண முடியாது. வேற லெட்ஜருங்கிறது நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். லெட்ஜருங்கிறது அக்கௌண்டிங் ஹெட்டு. வாட் இஸ் கால்டு லெட்ஜர்? லெட்ஜர் அப்படின்னா என்ன? லெட்ஜர் அப்படின்னா அக்கௌண்டிங் ஹெட் அப்படின்னு அர்த்தம். குரூப் அப்படின்னா என்ன? குரூப்புங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சேம் லேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸஸ். கரன்சிங்கிறது இந்தியன் ருப்பி. டிஃபால்ட்டாக 1 இருக்குது, அதுக்கு மேலே வேணால் மாற்றிக்கலாம். வவுச்சர் டைப் அப்படிங்கிறது என்ன? நான் அதை போக போக பின்னாடி சொல்கிறேன். வவுச்சர் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தருடைய ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி டேலியில் 28 டிரான்சாக்ஷன் என்ட்ரி இருக்குது. அந்த 28 டிரான்சாக்ஷன் என்ட்ரியும் பின்னாடி உட்காந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் வவுச்சர் டைப். எப்படி வரணும் அப்படிங்கிறது அது நம்ம போக போக யூஸ் பண்ணும்போது தெரியும். ஸோ கேட்வே ஆஃப் டேலியில் மொத்தம் 3 பார்ட் சொல்லியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு எனேபிள் பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன? எனேபிள் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் அப்படிங்கிறது என்னன்னா டிரான்சாக்ஷனும் பேங்கிங்கும் சேர்ந்ததா இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்.
மூணாவது பார்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் பார்ட், அதாவது பெனிஃபிட் பார்ட். ஸோ என்னென்ன பார்ட் இருக்குது? எனேபிள், இம்ப்ளிமெண்டேஷன், ரிப்போர்ட். டேலியில் கேட்வே ஆஃப் டேலி மொத்தம் எத்தனை பார்ட்டு? 3 பார்ட்டு. எனேபிள் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன? எனேபிள். ரெண்டாவது பார்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன், மூணாவது ரிப்போர்ட். இப்போ எனேபிளில் என்னென்ன எனேபிள் பண்ண முடியும்? நீங்கள் ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணணுமா? க்ரியேட் பண்ணலாம். குரூப் க்ரியேட் பண்ணணுமா? க்ரியேட் பண்ணலாம். கரன்சி, வவுச்சர் டைப், ஸ்டாக் குரூப் க்ரியேட் பண்ணணும், ஸ்டாக்கு கேட்டகரி க்ரியேட் பண்ணணும், ஐட்டம் க்ரியேட் பண்ணணும். எஸ்கேப் கொடுத்துட்டு எஸ்கேப்பை நீங்கள் ஆழ்த்திகிட்டே இருக்கலாம். எஸ்கேப் ஆகிட்டு என்ட்ரு கொடுத்தா தான் அது வெளில போகும், இல்லைனா வெளில போகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 20 வாட்டி 30 வாட்டி, நான் இப்போ எத்தனை வாட்டி நான் எஸ்கேப் கொடுக்குறேன், அந்த மாதிரி நீங்கள் ஒரு 10-20 வாட்டி டெய்லி எஸ்கேப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கீபோர்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டர். இப்போ நான் ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறேன், குப்புசாமின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குப்புசாமி அப்படின்னு ஒரு லெட்ஜர். இந்த குப்புசாமிங்கிறத அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் கீழே நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த லெட்ஜரை நான் தப்பாக க்ரியேட் பண்ணிட்டேன், ஆல்டர் பண்ணணும். எப்படி சார் ஆல்டர் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர். அதில் போய்ட்டு எதை ஆல்டர் பண்ணணும்? லெட்ஜரை. அப்போ அந்த லெட்ஜரை செலக்ட் பண்ணுங்கள். குப்புசாமிங்கிற லெட்ஜரை செலக்ட் பண்ணி, இது சன்ட்ரி கிரெடிட்டார் கிடையாது, சன்ட்ரி டெட்டார் அப்படின்னு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா சேவ். என்ட்ரு கொடுத்தா சேவ், கண்ட்ரோல் ஏங்கிறது குயிக் சேவ். சார் இந்த குப்புசாமிங்கிற லெட்ஜரே வேண்டாம் சார், என்ன பண்ணுறது? அப்படியே என்ட்ரு. இந்த குப்புசாமிங்கிற லெட்ஜர் வேண்டாம், என்ன பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர் லெட்ஜர். இந்த குப்புசாமிங்கிற லெட்ஜரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி வேண்டாம் அப்படின்னா ஆல்ட் டி கொடுத்து என்டர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு குரூப்போ ஒரு லெட்ஜரோ ஒரு மாஸ்டர், அது என்ன மாஸ்டர் வேணால் இருந்துருப்போம், சிங்கிள் ஐயில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து மாஸ்டர் மாத்திரம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வவுச்சர் என்ட்ரி இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பின்னாடி தான் பார்க்க போகிறோம். பட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சரில் பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுறது? F9. சேல்ஸ் எப்படி போடுறது? F8. ரெசிப்ட் எப்படி போடுறது? F6. பேமெண்ட்டுக்கு F5. இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணலாம். டே புக் அப்படிங்கிறது நீங்கள் டெய்லி என்ட்ரி பண்ணுறீங்க, அதனுடைய சம்மரி, அன்னனியோடைய சம்மரி. இது அடுத்தது யூட்டிலிட்டியில் பேங்கிங், அதுக்கு வந்து பேங்கிங் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது அதுக்கு அடுத்தது ரிப்போர்ட்டு. நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் இட் ஷுட் எண்டு வித் ரிப்போர்ட், அப்போ தான் முடியும். இப்போ நானே டேலி கிளாஸ் எடுக்கிறேன், இதை வந்து நான் ரிப்போர்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? உங்களுக்கு நான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி மார்க்கை ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் வேணுமா? ஆல்ட் F1 பேலன்ஸ் ஷீட். P&L வேணுமா? P&L. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம டேலியில் ஹவு டு கிரியேட் குரூப் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு. கம்பெனி க்ரியேட் பண்ணதும் அடுத்தது என்ன இருக்குது ஸ்டெப்பு? இந்த மாதிரி கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். டேலியில் மொத்தம் 28 குரூப் இருக்குது. ப்ரைமரி 15 குரூப்பு, செகண்டரி 13 குரூப்பு. அதை நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம், 28 குரூப்பு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 6 குரூப் இருக்குது. பர்ச்சேஸு, சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். பேலன்ஸ் ஷீட்டில் 9 குரூப் இருக்குது. என்னென்னு 1, 2, 3 நம்பர் போட்டு வச்சுருக்கேன். நடத்தினதே திருப்பி நடத்தினா போர் அடிக்கும். ஓகேவா? சரி, என்னென்ன குரூப் இருக்குது அப்படின்னு நம்ம 28 குரூப் நடத்திட்டோம். அதுக்கப்புறம் சப் குரூப் அப்படிங்கிறது இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ங்கிறது கேபிட்டல், அது ஒரு 13 இருக்குது. செக்யூர்ட் லோன், அது என்னென்ன கீழே இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேலியில் ஒரு சிங்கிள் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மல்டிபிள் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இங்கே நான் உங்களுக்கு ஸ்டெப்போட கொடுத்துருக்கேன். நீங்கள் சிங்கிள் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் குரூப், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் குரூப், அதில் போய்ட்டு அந்த குரூப் நேமை கொடுத்துட்டு அண்டர் ஹெட்டவர் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி இந்தியா பூரா அவனுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. இல்லை தமிழ்நாட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் அந்த கம்பெனியோடைய ஓனர் என்ன எதிர்பார்க்குறது அப்படின்னா, மெட்ராஸில் எவ்வளவு டெட்டாஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, யார்கிட்டேருந்து எவ்வளோ வர வேண்டியிருக்கு, திருச்சியில் யாரெல்லாம் டெட்டாஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏரியா வைஸ் அவங்களுக்கு ரீஜன் வைஸு அவங்களுடைய இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ரீஜன் வைஸு டெட்டார் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணணும். குரூப் எப்படி க்ரியேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் குரூப், இதோடு தான் முடிஞ்சு போச்சு. எப்படி க்ரியேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் குரூப். இதில் போய்ட்டு நீங்கள் எப்படி வேணால் க்ரியேட் பண்ணலாம். சிங்கிள் குரூப் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி க்ரியேட் பண்ணுறேன், சென்னை டெட்டார்ஸ் அப்படின்னு போட்டு செலக்ட் பண்ணி அண்டர் சன்ட்ரி டெட்டார். மதுரை டெட்டார்ஸ் நான் இப்படி போடுறேன்,
மதுரை டெட்டார்ஸ் அண்டர் சன்ரி டெட்டார்ஸ், ட்ரிச்சி டெட்டார்ஸ் அண்டர் சன்ரி டெட்டார்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சிங்கிளாகவும் க்ரியேட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் மல்டிபிளாகவும் க்ரியேட் பண்ணலாம். மல்டிபிளாக எப்படி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அது குரூப். இது மல்டிபிள் ஏன்னா நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, குரூப். இங்கே வந்து மல்டிபிள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆல்ட் ஹச் மல்டி மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆல்ட் ஹச் மல்டி மாஸ்டர் இதை போய்ட்டு நீங்கள் ஆல்ட் பட்டனை பிடிச்சிட்டு ஹச் அழுத்தணும். பண்ணிங்கன்னா இப்போ மல்டி கிரியேட், மல்டி ஆல்டர் 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் மல்டி கிரியேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சென்னை டெட்டாஸ் கீழே உங்களுக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ வந்து சென்னை டெட்டாஸ் அப்படின்னு நம்ம ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த சென்னை டெட்டாஸ்க்கு கீழே நாம் இந்த மாதிரி மல்டிபிள் குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 3.8.1 பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் குரூப் அண்டர் டெட்டார்ஸ் சென்னை. சென்னை டெட்டாஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அது கீழே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு டெட்டாஸ் பாரிஸ், டெட்டாஸ் ஃபோர்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு மல்டிபிளில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட்டா? எப்படி க்ரியேட் பண்ணலாம்? இதோ பாருங்கள், டெட்டாஸ் பாரிஸ். இப்போ வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்து மேலே வந்து ஆல் ஐட்டம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது சென்னை டெட்டாஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சப்போஸ் ஆல் ஐட்டம் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இங்கே வந்து நான் டெட்டாஸ் பாரிஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டெட்டாஸ் பாரிஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா, இங்கே அண்டர் வந்து நான் மேனுவலாக செலக்ட் பண்ணணும். இது வந்து அண்டர் சென்னை டெட்டாஸ் அப்படின்னு மேனுவலாக செலக்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் மேலே வந்து சென்னை டெட்டாஸ் அப்படின்னு நான் பர்டிகுலர் குரூப் செலக்ட் பண்ணிட்டேன்னா, டிஃபால்ட்டாக என்ன ஆகும், அது வந்து பர்டிகுலராக சென்னை டெட்டாஸ் வந்து வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் குரூப்பு, ஆல்ட் ஹச் மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட்டு. பொறுமையாக சொல்கிறேன், கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது வந்து வேகமாக நிறைய க்ரியேட் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் குரூப்பு, ஆல்ட் ஹச் மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட்டு. மல்டி கிரியேட்டில் உங்களுக்கு சென்னை டெட்டாஸ்ங்கிறது கீழே தான் எல்லாம் வரணும் அப்படின்னா சென்னை டெட்டாஸ் செலக்ட் பண்ணிக்கணும். சென்னை டேட்டா செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அண்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம், எல்லாமே வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெட்டார்ஸு பாரிஸ், அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டெட்டார்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட்டார்ஸு ஃபோர்ட்டு, அண்டர் சென்னை டெட்டார்ஸ். டெட்டார்ஸு எக்மோர், அப்படியே வரிசையாக போட்டுட்டே வர வேண்டியதான். டெட்டார்ஸ் சேத்பட், டெட்டார்ஸ் சேத்பட், டெட்டார்ஸு நுங்கம்பாக்கம், டெட்டார்ஸு. இப்படி வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு தெரியும், அதனால் நான் பார்க்கல. உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சால் கண்டினியூ பண்ணி பாடிங்க, இல்லைனா நீங்கள் பார்த்து அடிங்க. டெட்டார்ஸ் கோடம்பாக்கம், டெட்டார்ஸு வெஸ்ட் மாம்பலம், டெட்டார்ஸு சைதாப்பேட், டெட்டார்ஸு கிண்டி, டெட்டார்ஸு செயின்ட் தாமஸ் மவுண்ட்டு. ஏமா டெட்டார்ஸு மவுண்ட்டு, டெட்டார்ஸு மவுண்ட்டுக்கு அப்புறம் என்ன பழவந்தாங்கல், வரிசையாக. டெட்டார்ஸு மீனம்பாக்கம், டெட்டார்ஸு திரிசூலம், டெட்டார்ஸு பல்லாவரம், டெட்டார்ஸு குரோம்பேட், டெட்டார்ஸு சானிட்டோரியம். நான் எப்படி பார்க்காம அடிக்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரணும். டெட்டார்ஸ் தாம்பரம், டெட்டார்ஸு வண்டலூர். இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். வேறு என்ன இருக்குது? டெட்டார்ஸ் வடபழனி, போரூர், அடையார். டெட்டார்ஸ் வடபழனி, டெட்டார்ஸ் போரூர், டெட்டார்ஸ் அடையார். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் குரூப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி க்ரியேட் பண்ண குரூப்ஸ் எங்கே சார் இருக்குது போய் பார்க்குறது? கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் குரூப்.
இந்த மாதிரி நீங்கள் போய் பார்க்கலாம். அல்லது பர்டிகுலராக சென்னை டேட்டாஸ் கீழே என்னென்ன இருக்காங்க அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, குரூப்பு, ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், அதில் போய்ட்டு மல்டி ஆல்டர் கீழே நீங்கள் சென்னை டேட்டாஸுங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா சென்னை டேட்டாஸ் கீழே என்னென்ன வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். கிளியரா? ஸோ இப்போ நம்ம குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். சார் நான் ஒரு குரூப்பு தப்பாக க்ரியேட் பண்ணிட்டேன் சார், அது வேண்டான்னு நினைக்கிறேன், அல்லது நான் மாற்றணும், எப்படி ஆல்டர் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் குரூப்பு, அதில் போய்ட்டு இப்போ அடையாருங்கிற குரூப்பு இல்லை சார் அது திருவான்மியூர், அப்போ செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து அடையாருங்கிறத நீங்கள் திருவான்மியூர் அப்படின்னு நீங்கள் பேரை மாற்றிக்க முடியும். சார் அந்த திருவான்மியூர் குரூப்பே வேண்டாம் சார், என்ன சார் பண்ணுறது? அப்போ வந்து என்ன பண்ணும், ஒரு குரூப் வேண்டாம், கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் குரூப்பு, அப்போ அதை திருவான்மியூர் அதை செலக்ட் பண்ணி ஆல்ட்டு டி ஃபார் டெலிட், ஆல்ட்டு டி போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அது டெலீட் ஆகிடும். நல்லா தெரிஞ்சுங்க, மாஸ்டர் உங்களால் டெலீட் பண்ண முடியும், டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா டெலீட் பண்ண முடியாது. ஒரு மாஸ்டர் ஒரு லெட்ஜரில் டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அந்த மாஸ்டரை உங்களால் டெலீட் பண்ண முடியாது. டிரான்சாக்ஷன் இல்லாத பட்சத்தில் தான் உங்கள் மாஸ்டரை வந்து டெலீட் பண்ண முடியும். ரைட்டா? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது. கிரியேட் த ஃபாலோயிங் லெட்ஜர் அண்டர் த ரெஸ்பெக்டிவ் குரூப் இன் மல்டிபிள் மோடில் கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேஞ்ச் பில் வைஸ் டைட்டில் டு நோ F11 அக்கௌண்டிங் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து மல்டிபிள் மோடில் நம்ம கிரியேட் பண்ணோம். எப்படி கிரியேட் பண்ணுறதுனா கேட்வே ஆஃப் டேலி வாங்க, சிங்கிளில் எப்படி கிரியேட் பண்ணுறது, மல்டிபிளில் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரெண்டையும் உங்களுக்கு சொல்கிறேன். சிங்கிள் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர், இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் என்ன இருக்குது, வீனஸ் ஷர்ட்டிங் ஷூட்டிங், இந்த ஒன்றத்தில் வீனஸ் ஷர்ட்டிங் அண்டு ஷூட்டிங். அண்டர் வந்து எங்கே வரணும், டெட்டார்ஸ் பாரிஸ்ன்னு நீங்கள் ஃபுல்லாலாம் அடிக்க வேண்டாம், பாரிஸ்ன்னு PAR கேட்சிங் பாயிண்ட் இருந்தால் போதும். மெயின்டைன் பில் வைஸ் டீடைல், அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்கேன், F11 ப்ரெஸ் பண்ணி ரெண்டை வந்து டிசேபிள் பண்ண சொன்னேன். ஒன்று வந்து பில் வைஸ் வேண்டாம், அதுக்கப்புறம் என்டர் கொடுத்து வாங்க, இந்த இடத்துல GST வேண்டாம். ஸோ வேண்டான்னா நோ, அவ்வளோதான். குயிக்காக சேவ் பண்ண ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பில் வைஸ் கேட்காது. ஸோ அட்ரஸ் தெரிஞ்சால் அட்ரஸ் போடுங்க, என்டர் கொடுங்க. இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/4/26 எவ்வளோ இருக்குன்னா 6,08,912 டெபிட் பேலன்ஸ் இது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 6,08,912 போட்டு என்டர் பண்ணி டெபிட்டா கிரெடிட்டாங்கிறது இங்கே தனித்தனியாக போடணும். நீங்கள் டெபிட் பேலன்ஸும் டெபிட்னு போடலாம், கிரெடிட்டாக இருந்ததுன்னா எஸ்கேப் கொடுத்து கிரெடிட்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து டெபிட் பேலன்ஸ், அதனால் டெபிட்னு போட்டுக்கோ. இன் ஜென்ரல் டெபிட்டா கிரெடிட்டாங்கிறது டேலியில் நீ அண்டர் என்ன செலக்ட் பண்ணியிருக்க அதை பொறுத்து இது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு காட்டும். சப்போஸ் நீங்கள் கேபிட்டல் செலக்ட் பண்ணால் கிரெடிட்னு காட்டும், சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் செலக்ட் பண்ணால் டெபிட்னு காட்டும். அது வந்து உனக்கு ஹிண்ட்டு தான் கொடுக்கும், எது கரெக்டோ அதை நீங்கள் பண்ணிக்கங்க. ஸோ சிங்கிள் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர், அதில் ஓட்டோ கிளாத்திங் அப்படிங்கிறது ஃபோர்ட் கீழே வரணும்னா ஓட்டோ கிளாத்திங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி அண்டர் வந்து ஃபோர்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு இங்கே ஓப்பனிங் பேலன்ஸில் இந்த அமௌண்ட்டை தூக்கி இங்கே போடுங்க. ஓகேவா? போட்டு என்ன பேலன்ஸோ அந்த பேலன்ஸ் போடுங்க. இது வந்து சிங்கிள். சார் இப்போ நிறைய லெட்ஜர் இருக்குது, இதை நான் சிங்கிளாக எப்போ சார் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணலாம், மல்டிபிளில் பண்ணலாம். மல்டிபிள் எப்படி பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், என்ன இருக்குது ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், அதில் போய்ட்டு மல்டி கிரியேட். அந்த மல்டி கிரியேட்டில் ஆல் ஐட்டம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஆல் ஐட்டம் செலக்ட் பண்ணால் தான் நீங்கள் என்ன லெட்ஜர் செலக்ட் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீ சிவகாமி அன்கோங்கிற லெட்ஜரை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அண்டர் வந்து எது கீழே வரும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஆல் ஐட்டத்துக்கு பதிலாக சென்னை டேட்டாஸ்ன்னு போட்டிங்கனாலோ அல்லது வேறு ஏதாவது குரூப் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலோ இங்கே அண்டர் வந்து உங்களால் செலக்ட் பண்ண முடியாது, அதுக்கு நேரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் செலக்ட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் மேலே ஆல் ஐட்டம் தான் கொடுக்கணும். இது எது கீழே வரணும், பார்க் அப்படிங்கிறது கீழே வரணும். இது எது கீழே வரணும், பார்க் அப்படிங்கிறது கீழே வரும். ஸோ இந்த இடத்துல பார்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். பார்க்குன்னு இருக்கா, பார்க்குன்னு இல்லை. ஸோ இந்த இடத்துல இல்லைன்னா நீங்கள் இங்கே இருந்தபடியே நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ண முடியும். பார்க்குன்னு ஒன்று நான் க்ரியேட் பண்ண விட்டுட்டேன், அப்போ என்ன சார் பண்ணுறது, வெளியில் போய்ட்டு வரணுமா, வேண்டாம்.
இந்த இடத்துலையே நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே இருந்தபடியே நீங்கள் ஆல்ட் சி அப்படின்னு போடலாம். ஆல்ட் சினா அட் மாஸ்டர் கிரியேஷன் யாட் எனி வவுச்சர், எந்த இடத்துலையும் சரி ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேட்டா ஸ்பார்க் அப்படின்னு ஒன்று நான் விட்டுட்டேன். அப்போ இந்த டேட்டா ஸ்பார்க்கை அங்கே இருந்தபடியே நீங்கள் சேவ் பண்ணிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எங்கே இருந்தாலும் சேவ் பண்ணுறதுக்கு என்ன ஆல்ட் சி, க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ட் சி, சாரி ஓப்பனிங் பேலன்ஸு போட்டுருக்கோம். அடுத்தது பாருங்கள் இஎன்எஸ் டெக்ஸ்டைல் மில் அப்படின்னு காப்பி பண்ணுங்கள். இது எது கீழே வரணும், எக்மோர். எக்மோர் அப்படின்னா எக்மோர் அப்படின்னு டைப் பண்ணால் போதும், ஈஜின்னு போட்டாலே போதும். எவ்வளோ அமௌண்ட்டு, இந்த மாறி போச்சா, ஒரு நிமிஷம் இருங்க, பேஜ் மாறி போச்சு, பேஜ் மாறி போச்சு. இஎன்எஸ் டெக்ஸ்டைல் ஓகேவா, இது எவ்வளோ அமௌண்ட்டு, 1,45,000. ஜிஎஸ்டி நம்பர் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். சார் இது மாதிரி நிறைய ஸ்க்ரீன் இருக்குது. அப்போ நிறைய ஸ்க்ரீன் இருந்தால் இந்த ஆல்ட் டேப் கொடுத்தா வரமாட்டேங்குது சார், மாறி போயிடுது, என்ன பண்ணுறது. அப்போ இந்த வடிவேல் ஜோக்கை ஞாபகம் வச்சுக்கோ. வடிவேல் படத்தில் கேட்பான்ல, வடிவேல் வந்து எலெக்ஷனில் நிற்பான், முத்துக்கால அங்கேருந்து ஓடி வருவான் ஓட்டு போட்டுட்டு. வடிவேல் கேட்பான், யாருக்கிட்டா ஓட்டு போட்டேன் அப்படின்னு. உங்களுக்கு தானே போட்டேன் அப்படிமா. பொய் சொல்லாதரா, உங்களுக்கு தானே போட்டேன் அப்படிமா. பக்கத்தில் இவரும் கேட்பான், யாருக்கு போட்டேன்னு. அவனும் உங்களுக்கு தான் போட்டேம்மா முத்துக்காலை. அப்போ என்ன வடிவேல் என்ன கேட்பான், ஏன்டா எனக்கும் போட்டேங்கிற அவனுக்கும் போட்டேங்கிற அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும், அதனால தான் உங்களுக்கு தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்து அவனுக்கு அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி நீங்கள் வந்து 20 லெட்ஜர் 20 ஸ்க்ரீன் ஓப்பனில் இருந்தால் கூட 2 லெட்டருக்கு கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி 2 ஃபைல் இருக்குது. இப்போ டேலி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிடிஎஃப் இருக்குது. இந்த ரெண்டுக்குள்ளே தான் நீங்கள் நேவிகேஷன் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், மவுஸ் எடுத்துகிட்டு வந்து டேலி மேலே ஒரு கிளிக், மவுஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த பிடிஎஃப் மேலே ஒரு கிளிக்கு, மவுஸ் எடுத்துகிட்டு வந்து டேலி மேலே ஒரு கிளிக்கு, திரும்ப அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் கீபோர்டில் ஆல்ட் பட்டனை பிடிச்சிட்டு டேபு, அப்புறம் கையை எடுத்துடணும், ஆல்ட் பட்டனை பிடிச்சிட்டு டேபு. இப்போ எத்தனை ஸ்க்ரீன் இருந்தாலுமே இந்த 2 ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த 2 ஸ்க்ரீனுக்குள்ளே நேவிகேஷன் ஆகிடும். பார்த்து கடகடன்னு போடலாம். ஓகேவா. அடுத்தது பிஎஸ்எஸ் என்டர்பிரைசஸ். இது எது கீழே வரணும், சேட்பட். இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக நீங்கள் அப்படியே ஃபுல்லாக என்ட்ரி பண்ண வேண்டியதான். நான் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிட்டு இருக்க மாட்டேன், சும்மா பேருக்கு நான் என்ட்ரி பண்ணுறேன். ஓகேவா. அடுத்தது த மேடிசன் அப்பரல். இது வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம். எவ்வளோ அமௌண்ட்டு, நுங்கம்பாக்கம்னா இந்த அமௌண்ட்டு 1,24,000. அதுக்கடுத்து ஒரு கிரெடிட் பேலன்ஸ் என்ட்ரி பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா. கிரெடிட் பேலன்ஸ் உள்ளதை என்ட்ரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நட்மல் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. டெட்டாருக்கு கிரெடிட் பேலன்ஸ் வருமா அப்படின்னா வரும், ஏன்னா நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, நட்மல் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது செயின்ட் தாமஸ் மவுண்ட், தாமஸ்ன்னு போட்டால் போதும், செயின்ட் தாமஸ் மவுண்ட்டு செலக்ட் பண்ணிக்கோ. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 83,000. இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கிரெடிட் பேலன்ஸ். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். இப்போ 1,000 ருபீஸ் போகிறேன்னா டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். வேறஸ் நீங்கள் கிரெடிட் பேலன்ஸ் வேணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல டிக்கு பதிலாக சி போட்டு என்ட்ரு பண்ணணும். இன்னொன்று போடுறேன் பாருங்கள், பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்னு பழவந்தாங்கல். இது வந்து பழவந்தாங்கல் 1,71,603. 1,71,603. இன் ஜென்ரல் டெட்டார்னு போட்டதுனால டெபிட் பேலன்ஸ் காட்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், சீனு போட்டுக்கணும். என்ன பண்ணணும், சீனு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிகன் கிளாஸ். இங்கே பாருங்கள், அரிகன் கிளாஸு 2 லெட்ஜர் இருக்குது. அரிகன் கிளாஸு டெட்டார்ஸ் மீனம்பாக்கம், அரிகன் கிளாஸு டெட்டார் சைதாப்பேட். இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம கிளாஸில் ஒரே பேரில் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. குப்புசாமின்னு இருந்தால் என்ன பண்ணுவோம், குப்புசாமிக்கு பின்னாடி டேட்டா பர்த் ஆட் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒரே லெட்ஜர் நேமு 2வது வாட்டி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 2வது லெட்ஜர் நேமு அல்லது முதல் லெட்ஜர் நேம்லேயே நீங்கள் பேருக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும் ஊரை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரிகன் கிளாஸு மீனம்பாக்கம், இங்கே வந்து அரிகன் கிளாஸ் மீனம்பாக்கம், அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும், 2 லெட்ஜர் இருந்ததுன்னா அரிகன் கிளாஸு மீனம்பாக்கம் அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் அரிகன் கிளாஸ். ஸோ இந்த 2 லெட்ஜர் இருந்தால் என்ன பண்ணணும், மாஸ்டர் வந்து க்ரியேட் ஆகாது. மாஸ்டருங்கிறது 1 டைம் க்ரியேஷன் தான். அதே மாதிரி இந்த அரிகன் கிளாஸ் வரும்போது நீங்கள் அரிகன் கிளாஸு சைதாப்பேட்டை அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஒரே லெட்ஜர் நேமு
2 வாட்டி வந்துச்சுன்னா நீங்கள் பின்னாடியோ முன்னாடியோ எதையாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சைதாப்பேட்டை அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி இதை போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு கடைசியாக இந்த மாதிரி எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் இந்த பேலன்ஸ் ஷீட் ஒரு கிளியாக பேலன்ஸ் ஷீட், இந்த பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் எனக்கு எடுத்து அனுப்புங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலில் இருக்குது. இதை ஹரிசாண்டலில் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஹெச் போய்ட்டு ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? டீட்டெயிலாக பார்க்க ஷார்ட்கட் கீ ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா டீட்டெயில் வரும். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து நீங்கள் இதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும். பண்ணிவிட்டு டன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி என்ன பண்ணணும்? நீங்கள் ஒர்க் பண்ணணும். கம்பெனி க்ரியேட் பண்ணி அந்த 28 குரூப்பை ஒரு வாட்டி மைண்டில் வாங்கிக்கோ. கம்பெனி க்ரியேட் பண்ணி குரூப் க்ரியேட் பண்ணி லெட்ஜர் க்ரியேட் பண்ணி எனக்கு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு தான் போய் படுக்கணும். ஓகேவா? இந்த ஒர்க்கை அன்னன்னைக்கு ஒர்க்கை அன்னன்னைக்கு படுங்க. நான் நிறைய கொடுக்க மாட்டேன். இது ஹோம் ஒர்க்கு. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லது. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லது. தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அதே மாதிரி யாராவது டாலி கிளாஸ் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் இன்னும் சில வேகன்சிஸ் இருக்குது. டே காலேஜில் காலம்புற 10லேருந்து 12, அந்த மாதிரி 3லேருந்து 5, அதில் இன்னொரு 10 சீட் இருக்குது. யாராவது இன்னும் சேர வேண்டி இருந்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணுங்கள். இன்டிமேட் பண்ணி அவங்கள சேர வைங்க. இது வந்து நல்ல கோர்ஸு, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ நல்லா பயன்படுத்திங்க. எல்லாருக்கும் அது பயனை வந்து ஷேர் பண்ணுங்கள். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். ஜெய்ஹிந்த்.